ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கடல் நண்டுல சமையல் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒயிட், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கடல் நண்டுங்க. இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நண்டு இப்போ எப்படி க்ளீன் செய்யறதான்னு பார்க்கலாங்க. நண்டு க்ளீன் செய்கிறது ஈஸி தாங்க. மேலே அந்த ஓடு எடுத்து இதெல்லாம் எடுத்துடணும் நம்ம. இது கடல் நண்டுங்கிறதுனால நான் பெரிய நண்டு அப்படியே போட்டுடுறேங்க. நான் கட் பண்ணுறதில்ல. அவ்வளோதாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நண்டு குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே பிடிக்குங்க. எண்ணெய் காயிட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், கசகசா நம்ம அரைச்சிக்கலாங்க. மசாலா இதுதான் நம்மளுக்கு. தனியால் பொடி மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நண்டு போட்டுக்கலாம் நம்ம. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, மஞ்சள், உப்பு போட்டுருக்குங்க. ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வதங்கிட்டுங்க. நம்ம அரைச்ச மசாலா இதில் போட்டுக்கலாங்க. நண்டு குழம்புக்கு கொஞ்சம் மசாலா அதிகமாகவே பிடிக்குங்க. குழம்பு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. காரம் போட்டுக்கலாம். தனியால் பொடிங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காலெல்லாம் இருக்கிறனால தான் கலக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க. ஒருவேளை இந்த காலையில் நம்ம கட் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும். கடல் நண்டில் இருக்கிறது தாங்க பிரச்சனைங்க. நிதானமாக பார்த்து தான் நம்ம பண்ணிக்கணும். குழம்பு சீக்கிரம் வெந்துருங்க, டைம் இருக்காது. ஏன்னா இந்த ஓடெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்ல இருக்கும். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. இது காக்கிநாட நண்டுங்க. இது நம்மளுக்கு எப்பயாவது ஒரு ட்ரிப் எங்களுக்கு கிடைக்கும். இது
எங்கள் வீட்டில் நண்டு குழம்புனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. தெலுங்குல இதுக்கு பேர் பீத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பீத்த கூரா நண்டு குழம்பு. போதுங்க தண்ணி, நம்ம மூடி வச்சிடலாம். நண்டெல்லாம் திருப்பி போட்டுருக்குறேங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்ததுலாம் போதும். குழம்பு ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. குழம்பு ஆயிடுச்சு. நண்டு மசாலா குழம்புங்க. குழம்பு அருமையாக வந்துருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டு குழம்பு கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கணும், அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நண்டு மசாலா, கடல் நண்டு ரொம்ப நல்லா டேஸ்ட், ரொம்ப நல்லா வந்துருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.